முதல்ல பகலாமுகி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தேவி தமிழ்நாட்டு பக்கம் அந்த அளவுக்கு பிரசித்தியா இல்லையே. எந்த பகுதிகளில் இந்த தேவிய அதிகமாக கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, மேற்கு வங்கம், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஒடிசா இந்த பக்கமெல்லாம் இந்த தேவிக்கான வழிபாடுகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இமாச்சல பிரதேசம் வரைக்கும் கும்பிடுறாங்க. அதுக்காக தென் திசையில எல்லாம் இந்த தேவிக்கான கோயில்கள் இல்லையா, வழிபாடுகள் இல்லையான்னு சொல்லி கேட்டா இருக்கத்தான் செய்யுது. நம்முடைய திருநெல்வேலியில கூட இந்த தேவிக்கான கோயில்கள் இருக்கு, தெலங்கானால இருக்கு, கர்நாடகால இருக்கு. ஆனாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுலதான் இந்த தேவிக்கான கோயில் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த தேவியை கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது ஒரு முறை அப்படின்னு சொன்னா, சாதனைகளால இந்த தேவியுடைய மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி தனிப்பட்ட முறையில இந்த தேவியுடைய அருளை வாங்கிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டமே இருக்குது. அதனால அவங்கெல்லாம் வந்து சாமி கும்பிடுறதுக்கு ஒரு கோயில் எல்லாம் தேவைப்படல. ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல, தனிமையான இடங்கள்லயே இந்த தேவியுடைய மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி அந்த சாதனாவில அவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய குருமார்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தனிப்பட்ட முறையிலேயே இந்த தேவியுடைய அருளை அவங்களால வாங்கிக்கிற முடியும். அவங்களுக்கு கோயில்கள் எல்லாம் தேவைப்படாது. இப்படியாக இந்த தேவியுடைய வழிபாட்டிலேயே இவ்வளவு மர்மங்கள் இருக்குதே அப்படின்னு சொல்லும் போது, இந்த தேவிய யாரெல்லாம் எப்படி கும்பிடுறாங்க அப்படின்னு பார்ப்போம்.